வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் நேற்று இஷ்யூ ஆகிடுது. ஆனால் நேற்று நம்ம ஒரு சில காரணங்களால் அப்பீல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் டீட்டெயிலாக நம்ம வந்து பேச போகிற விஷயம் என்னென்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 26 போஸ்ட் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறாங்க. இளைஞர்களே, உங்களுக்கு நீங்கள் போட்டியில் இறங்கையில் அது ஒரு போஸ்ட்னால எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இறங்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 29 ஜூலை லாஸ்ட் டேட்டு, 6 செப்டம்பர் எக்ஸாம். ஸோ ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா யூபிஎஸ்சியை சிவில் சர்வீஸை கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ வில் ஜஸ்ட் சி தி நோட்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ நோட்டிஃபிகேஷன் as usual பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி அட்வர்டைஸ்மெண்ட் 736 எல்லாம் இருக்குது. அண்ட் 23 எஸ்டர்டே. அப்புறம் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷன், ரைட்? அண்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஒன்றும் அதிகமாக சொல்ல தேவையில்லை. அண்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ டேட்டா நோட்டிஃபிகேஷன் 23/6/2026, 23/6/2026. அண்டு டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் 30/6 ஜூலை. இன்றைக்கி 24 நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 30/6 ஜூன் 30, இட்ஸ் ஜஸ்ட் வர்ற செவ்வாய்க்கிழமை. அப்போ இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம், நெக்ஸ்ட் டியூஸ்டே. ஓகே, தென் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து லாஸ்ட் டேட் வந்து 29/7 ஜூலை 29. கரெக்டாக 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. 11:59 PM. ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ நமக்கு 2/8 ஓப்பன் ஆகுது. 2/8 AM - 4/8 ஸோ இட்ஸ் அபவுட் 48 hours நமக்கு இருக்குது. ரைட்டா? 48 hours 2, 3, 4. ஓகே, ஃபைன். அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். 6/9 செப்டம்பர் 6 காலையில் 9 to 12, 3.5 மணி நேரம். ஓகே, அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் அஸ் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அது வந்து ரிசல்ட் வந்த பிறகு அப்ளை பண்ணுறது. ஸோ தி சேம் பேஸ். இட்ஸ் லைக் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில் பண்ணலைன்னா புதுசாக நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் அப்ளை பண்ணுறது, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனு. அப்புறம் வந்து கரெக்ஷன் வந்து நம்ம பேசிட்டோம். அதற்கப்புறம் வந்து இதெல்லாம் பேண்ட் ஐட்டம். என்னெல்லாம் நீங்கள் எக்ஸாம் கொண்டு போகக்கூடாது, ஃபோனு, பேஜ் இதெல்லாம் இட்ஸ் ஓகே ஆஸ் யூஸ்வல். தென் வந்து வார்னிங். ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போஸ்ட். மொத்தமே 26 போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். டெப்டி கலெக்டர் 12 இருக்குது, ரொம்ப முக்கியம். 12 இருக்குது. இதில் வந்து இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சின்றாங்க. பேக்லாக் வேகன்சினா ஸோ ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸில் உள்ள பேக்லாக் வேகன்சியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயரும் இந்த 2025 ரிசல்ட்லேயும் வந்து நிறைய வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பேக்லாக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அதனால் ஸோ 12 வேகன்சி இருக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸு. ஸோ தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 2 போஸ்ட் தான் இருக்குது. தென் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 3 போஸ்ட் இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் 8 போஸ்ட் இருக்குது இந்த வருஷம். ஸோ எல்லா கேட்டகரிலையும் இருக்கும். ஸோ டிசியும் எல்லா கேட்டகரி இருக்கும். மற்றெல்லாம் எல்லா கேட்டகரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க அவங்க கேட்டகரி இருக்கிறா இல்லைன்ட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசி எல்லா கேட்டகரி இருக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரும் எல்லா கேட்டகரியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற போஸ்ட் 2-3 போஸ்ட் இருக்கிறதுனால டவுட்டு தான். ஓகே, ஸோ ரிமைனிங் ஸோ டோட்டலாக வந்து 26 போஸ்ட், 26 பணிகளுக்கு மட்டும்தான் அந்த தேர்வு நடக்குது. தென் இதில் நம்ம பார்ப்போம் SC/ST இவங்களுக்கு என்ன ஜென்ரல் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இது எல்லாத்துக்குமே வந்து 34 வயசு ஓகே மேக்ஸிமம். அண்ட் பிஎல் டிகிரி 35 வயசு ஃபார் தி கமர்ஷியல் டேக்ஸு. தென் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 44. அண்ட் இதில் பிஎல் டிகிரி வச்சுருந்தீங்க 45 அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் 39 அண்ட் 40 1 year எக்ஸ்டென்ஷன். ஓகே, தென் அப்படியே பார்த்தீங்கன்னா தென் டெப்டி ரெஜிஸ்ட்ராரோ டிஆர் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாமே தட் இஸ் 34, 44 10 வருஷம் அதிகம், 39 தட் இஸ் 5 வருஷம் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, ஸோ தட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். ஓகே, இது வந்து ஜென்ரலாக உள்ள விஷயம். தென் மற்ற மக்களுக்கு இப்போ வந்து SC, SCA, ST, MBC, DC, BCM இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ தட் இஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். எல்லாத்துலேயும் 5 வருஷம். ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஆட் 5 more years இன் ஆல் தி கேட்டகரி. ஸோ தட்ஸ் ரிட்டன். ஓகே,
எக்ஸர்விஸ்மன் பார்த்தீங்கன்னா மேலே 50 வயசு லாஸ்ட்டு, எக்ஸர்விஸ்மன் இங்கே 55 வயசு. ஓகே, அப்புறம் 5 வருஷம் வேலை பண்ணி என்ன பண்ணுறது? ஓகே ஃபைன். தென் இதை டீட்டெயில் இருக்குது எல்லாமே. ஓகே, தென் என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கமர்ஷியல் டேக்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷலாக வந்து எல்லாரும் எடுப்பாங்க. பட்டு அந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறதுனால அதில் என்ன இருக்குது, கேண்டிடேட்ஸ் ஹோல்டிங் பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி டுகெதர் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, செகண்ட் இது மாதிரி பிகாம் அண்ட் பிஎல் டிகிரி, அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹோல்டு பிகாம் எதர் பிகாம் ஆர் பிஎல் டிகிரி டுகெதர் அட் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, அண்ட் கேண்டிடேட்ஸ் ஹோல்டு எதர் பிகாம் ஆர் பிஎல் டிகிரி. ஸோ இதுதான் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஈவன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் டிகிரி இதில் மேலே வந்து 2 டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் லைக் அண்டர் கிராஜுவேட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எனி டிகிரி, தட்ஸ் அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி, பிஜி டிகிரி, இன்டெகிரேட் பிஜி டிகிரி எல்லாம். ஓகே, அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிகிரி இஷ்யூ ஆகலைன்னா நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இன் கேஸஸ் த டிப்ளமோ ஆர் டிகிரி ஆர் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் நாட் பீன் இஷ்யூட் பிஃபோர் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், candidate must upload the proof of publication results respect of qualification before the date of notification of the provisional, all these things. Okay, annexure 4 5 அது இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் 3. அது ஸ்டாண்டர்ட் 3 என்ன அப்படிங்கிறது நம்ம கீழே மெடிக்கல் இதில் பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நாலேஜ் ஆஃப் தமிழ் கண்டிப்பாக ஒரு பேப்பர் இருக்குது, அது கண்டிப்பாக அவசியம் மெயின் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிமினரி தான் கேள்விகள் வருது. ஸோ அதுதான், ஸோ தேட் வி ஷுட் நோ அபவுட் இட் பேசிக்காக. அண்டு இந்த ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு, அதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4% ரிசர்வேஷன் இருக்குது பார்த்துக்குங்க. இதோட எந்த போஸ்ட்டில் இருக்குதுன்னு தெரியல. அண்டு டெப்டி கலெக்டருக்கு என்னென்ன இருக்குது, அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்கம் கமர்ஷியல் டேக்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த பிரிவில் ஃபுல்லாக எல்லாமே இருக்காது. ஸோ இது வந்து டீட்டெயில். ஸோ ஃபர்தர் வி வில் சி தி எக்ஸாம் மார்க். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரிலிமினரி டிகிரி, அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 175 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸு, 25 கொஸ்டின் வந்து மென்டல் எபிலிட்டி, மொத்தம் 300 மார்க்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, 3 மணி நேரம். ஸோ எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் குவாலிஃபைங். அதர்ஸ் தட் இஸ் ஒன்லி ஜெனரல் கேட்டகரி 120, அப்ஜெக்டிவ், ஓஎம்ஆர் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டே இருக்கும். இதான ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஓகே, தென் ஓஎம்ஆர்னா ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன். ஸோ ஓஎம்ஆர் ஷீட், ரைட். தென் மெயின் எக்ஸாமினேஷன் வித் இன்டர்வியூ நமக்கு தெரியும். சப்ஜெக்ட் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து மினிமம் 40 மார்க் எடுக்கணும். இது டோட்டலில் வராது, அதனால் அது பற்றி அவசியம் கிடையாது. தென் ஆனால் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் 3 மணி நேரம். தென் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, தட் இஸ் GS1, GS2, GS3 250 மார்க்கு, மொத்தம் 750 மார்க்கு. இந்த ஒரு 100 மார்க் வந்து இன்டர்வியூ, தட்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். டோட்டலாக 850 மதிப்பெண்கள். ஓகே, இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன், சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், ரைட். ஸோ எக்ஸாம் சென்டர் பார்த்துருவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு லெட்ஸ் சி தி எக்ஸாம் சென்டர். 1 செகண்ட். பிஃபோர் தட் நம்ம வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி, இது ரொம்ப கவனம். நம்ம இப்போ புதுசாக இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட்லாம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே பேர் எழுதுகிற மாதிரி இருக்குது. இதில் உங்கள் பேர் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் டோட்டல் ஹைட் 4.5 சென்டிமீட்டர். இந்த பேர் எழுதுறதுக்கு மேலே 3 சென்டிமீட்டர். இந்த நீளம் கீழே உள்ள அகலம் 3.3 சென்டிமீட்டர். இது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் உங்களுக்கு சென்டர் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். சி திஸ், அரியலூர்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் விருதுநகர் வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கு சென்டர் இருக்குது. ஓகே, இது வந்து ப்ரிலிமினரிக்கு நல்லா பார்த்துங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து சென்னை மட்டும்தான் 100101. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்டு மற்றெல்லாம் ரெகுலரான விஷயம். பின்னாடி அனெக்சர் பார்த்தீங்கன்னா, இது அனெக்சர் 2ல் பாருங்கள், எக்ஸர்வீஸ்மென். இதை மாதிரி ஒவ்வொரு அனெக்சரும் இருக்குது. சாரி, அது அனெக்சர் 1 ஃபஸ்ட்டு திங் ஐ மிஸ்ட் இட். ஸோ லெட்ஸ் சி. அனெக்சர் 1 இல்லை, அனெக்சர் 2. ஹியர் இஸ் சம்திங் தட் இஸ் அ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இன் யூஆர் ஒர்க்கிங். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஆகணும். நிறைய பிள்ளைங்க ஃபெயில் ஆகுறாங்க அதில், சரியா? அப்புறம் வந்து தென் எக்ஸர்வீஸ்மென், இது அனெக்சர் 2.
தென் டிசபிலிட்டிக்குள்ள சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஃபார்மட் இருக்குது. யார் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி எல்லாமே டீட்டெயில் இருக்குது. அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி ஃபார்ம் நம்பர் 6 இந்த ரெண்டுமே நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபார்ம் 7 ஆல்சோ 5, 6, 7 again certificate disability. Okay, and a very detailed one. Then then there is a form 8 also with the photograph. Okay, so these are the, then here it's like a list of certifying authorities issued. இது ஃபுல்லாக இருக்குது. இந்த பேஜ் நம்பர் 32ல் ஃபுல்லாக இருக்குது. யார் யார் என்னென்ன மாதிரி இருக்காங்க, யார் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, ஸோ தென் இது ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், சர்டிஃபிகேட் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஏன்னா 20% இன் ரிசர்வேஷனுக்குள்ள பிஎஸ்டிஎம்க்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவசியம். ஸோ யார் பண்ணலான்னா, ஸோ சிக்னேச்சர் ஆஃப் தி பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், டைரக்டர், டைரக்டரேட்டிவ் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டி, இவங்க யாரும் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மற்றெல்லாம் வந்து முக்கியமானதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஓகே. அண்ட் ரிசர்வேஷன் நமக்கு தெரியும். அண்ட் ஃபீ கன்செஷன். ஓகே, அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்டில் எஸ்சி 15, எஸ்சிஏ 3 அண்ட் எஸ்டி 1 மொத்தம் 19% தமிழ்நாட்டில் இந்த ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி 26.5 அண்ட் எம்பிசி தட் இஸ் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் 3.5 அண்டு எம்பிசி ஆர் டிஎன்சி 20. இது டோட்டலாக வந்து 50% வரும். அது ஒரு 19, மொத்தம் 69, 31% வந்து ஓப்பன் கேட்டகரி. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில். மற்றபடி இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்பர் ஆஃப் சீட் ரொம்ப கம்மி. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஆகும் அப்படிங்க யோசிக்காமல் யூ கேன் ப்ரிப்பேர் வெல். அண்டு நம்மளால் முடியுங்க நம்பிக்கை வேணும். தட்ஸ் இட். அதனால் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ முக்கியமான டேட்டு 29 லாஸ்ட் டேட்டு. டேட் ஆஃப் எக்ஸாம் 6/9 செப்டம்பர் 6. நம்பர் ஆஃப் வேகன்சி 26 மட்டுமே. எனக்கு தெரிய ரொம்ப குறைஞ்ச வேகன்சியில் கடந்த பல ஆண்டுகளில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து கண்டினியூட்டி இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸாம் நடத்துகிறாங்க. அது சந்தோஷப்படணும். நிறைய ஸ்டேட்டில் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் நடக்கிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நடத்துகிறாங்க அப்படிங்க பார்க்கணும். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களால் வெற்றி அடைய முடியும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.